Hi friends, welcome to Yuva's Kitchen. Yuva's Kitchen channel இது வரைக்கும் நீங்க subscribe பண்ணலனா subscribe பட்டனை press பண்ணுங்க. கூடவே இருக்கிற bell ஐகானையும் மறக்காம press பண்ணுங்க. Green chilli sauce செய்யிறதுக்கு 50 கிராம் அளவுக்கு பச்சை மிளகாய் எடுத்துர்க்கேன். 4 ல இருந்து 5 பல் பூண்டு, 1 இன்ச் இஞ்சி. அடுத்து பச்சை மிளகாயை நாலா கட் பண்ணி எடுத்துக்கறேன். இப்போ கட் பண்ண பச்சை மிளகாயை பிரஷர் குக்கர்ல போடுறேன். கூடவே 1 இன்ச் இஞ்சி, 4 பல் பூண்டு, அப்புறமா 1/4 கப் போல வாட்டர் ஆட் பண்ணி குக்கரை க்ளோஸ் பண்ணிடுறேன். இதை 3 ல இருந்து 4 விசில் வரைக்கும் விட்டு எடுக்கிறேன். 3 ல இருந்து 4 விசில் போல விட்டு எடுத்தாச்சு. சூடாறனதோ இப்போ இதை ஒரு மிக்சர் ஜாரில் போட்டு கிரைண்ட் பண்ணி எடுத்துடலாம். கிரைண்ட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ இதை ஒரு பவுலில் ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கிறேன். 1/4 கப் போல் மிக்சர் ஜாரில் தண்ணி ஆட் பண்ணி அதையும் உள்ளே ஊற்றிடுறேன். இப்போ மிளகாயோட விதை இல்லாமல் ஃபில்டர் பண்ணி எடுத்துருக்கேன். இப்போ ஃபில்டர் பண்ணதை பேனில் ஆட் பண்ணுறேன். அடுத்து இது கூட ஒரு பிஞ்ச் அளவுக்கு பெருங்காயத்தூள் ஆட் பண்ணுறேன். இது ஒரு 10 ல இருந்து 15 நிமிஷத்துக்கு மீடியம் லோ ஃப்ளேம்லேயே கொதிக்கட்டும். இப்போ இது ஒரு 15 நிமிஷம் போல் கொதிச்சு நல்லா கெட்டியாயிருக்கு. இப்போ இதில் 1/2 டீஸ்பூன் போல் சால்ட் ஆட் பண்ணுறேன். இது கூட 1 டீஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு, 2 டீஸ்பூன் தண்ணியும் ஆட் பண்ண மிக்சரை ஆட் பண்ணுறேன். இது ஆப்ஷனல் தான். இதை ஆட் பண்ணால் சாஸ் கொஞ்சம் கெட்டியாக கடையில் இருக்கிற மாதிரியே கிடைக்கும். ஸோ அதை நான் ஆட் பண்ணுறேன். சாஸ் நல்லா கெட்டியாக ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இதை 5 நிமிஷத்துக்கு நல்லா கிளறி விடுங்க. இப்போ இதில் நேச்சுரல் வினிகர் 1 டீஸ்பூன் ஆட் பண்ணுறேன். அடுத்து இதில் ப்ரிசர்வேட்டிவ்க்காக 1/4 டீஸ்பூன் லெமன் ஜூஸ் ஆட் பண்ணுறேன். தண்ணி ஃபுல்லாகவே சுண்டி கெட்டி ஆயிடுச்சு. இப்போ இது கெட்டியாக சாஸ் பதம் வந்துருச்சு. கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இது கம்ப்ளீட்டாக சூடாகினதோ ஏர்டைட் கிளாஸ் கண்டெய்னரில் போட்டு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிடுங்க. லெமனும் வினிகரும் ஆட் பண்ணிக்கிறதுனால இது 2 மாதம் வரைக்கும் கெடாமல் இருக்கும். இந்த க்ரீன் சில்லி சாஸ் அதிகமாக இந்தோ சைனீஸ் ரெசிபீஸ், அப்புறம் நூடுல்ஸ், மஞ்சூரியன் இந்த மாதிரி மேக் பண்ணும்போது அதிகமாக யூஸ் பண்ணுவோம். டெய்லியும் இதை குக்கிங்க்கு யூஸ் பண்ண மாட்டோம். அக்கேஷனலாக இதை யூஸ் பண்ணுறதுக்காக நம்ம சம்டைம்ஸ் வாங்குவோம். ஸோ அந்த மாதிரி வாங்காமல் க்ரீன் சில்லிஸ் அதிகமாக இருக்கிற போது இந்த மாதிரி பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் யுவாஸ் கிச்சன். தேங்க்யூ.